ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மைன்கிராஃப்ட் செகண்ட் எடிஷன் தான் விளையாட போகிறோம். வாங்க, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னு எனக்கு தெரியல. சும்மா நான் அது பண்ணலாம் வாங்க. அங்கே போகலாம். இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க ஒரு பிளானும் இல்லைங்க. இன்னைக்கு மைனிங் போகலான்னு பிளான் இருக்கேன். மைனிங் போகலான்னு இருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பிக்காக்ஸு ஆக்ஸு இதெல்லாம் சென்ஸ் பண்ணலாம். பிக்காக்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட, ஆக்ஸ் இருக்குது. ஃபுட்டு இருக்கா? இருக்குது. சமைக்கணும். நான் சமைச்சிட்டு கண்டினியூ பண்ணேன். சாப்பிட்டுட்டேங்க. இப்போ நான் என்ன மாதிரி மைனிங் போகலான்னு இருக்கேன்னா, கேவ் கண்டுபிடிச்சி அதுக்கு இந்த மைனிங் போகிற மாதிரி இல்லை. இங்கிட்டு எப்படியே ஸ்ட்ரைட்டாக டிக் பண்ணி போவாங்க, அந்த மாதிரி மைனிங் போகலான்னு தான் இருக்கேன். அதுக்கு நான் ப்ளேஸாக ஸ்டேங்க அவங்க இங்கே கொஞ்சம் வீடு விட்டு தள்ளி வச்சுக்கலாங்க. இந்த இடம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பண்ணிடலாம். மைனிங் வந்துட்டு போயிட்டு போகலாம். மைனிங் ஆனால் இந்த மாதிரி மைனிங் இது ரொம்ப நேரம் மைனிங் பண்ணுங்க. ஒரு கொஞ்சம் தூரம் போய்க்கிறவா இருட்டாக இருக்கு. டார்ச் வேணுங்க நமக்கு. டார்ச் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். அந்த கேவ் எதுவும் கண்டுபிடிச்சிட்டு நான் அதுக்குள்ள அதில் மைனிங் பண்ணாமன்னு பார்க்குறேன். எனக்கு ஏவா கிரீப்பர் எடுத்துடுங்க. போன வீடியோவில் ரொம்ப நாளைக்கு வீடியோ போடலை. அது எக்ஸாம் போயிட்டு இருந்ததுனால வீடியோ போடணுங்க. பக்கத்தில் ஏதாவது கேவ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. கேவுக்கு அங்கே ஒரு கேவ் இருக்கா, அங்கே டைமண்ட் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அது வேஸ்ட்டுங்க இந்த கேவ். சுற்றி தண்ணி தாங்க இருக்கு. இங்கே ஏதாவது ப்ரெஷர் அந்த செஸ்ட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நமக்கு நான் ஒரு கேவ் ஏதாவது பண்ணுறேன். இங்கே கேவ் பார்த்து கண்டுபிடிச்சேன். ஆனால் அது ரொம்ப சின்ன கேவ். டார்ச் லாண்டி இருப்பானு தெரியலையே. மீன் கிடைக்கலாம், அவ்வளோதான். வேற எதுவும் கிடைக்காது. உண்மை கிடைக்காதா? இந்த 2 ஓப்பனிங் இருக்குங்க இருக்கு. கண்டுபிடிச்சேன். ஆனால் அங்கே ஒரு கீப்பர் நிற்கிறான், தெரியுதா? இந்த கேவுக்குள்ள கண்டிப்பாக டைமண்ட்ஸ் கிடைக்கலாம். ஆனால் இது எவ்வளோ போடுறது ரிஸ்க்கு. இந்த இடத்த மார்க் பண்ணணும். ஐயனா இருக்கு. ஆனால் நமக்கு டைமண்ட் தேவைப்படுது. இப்போ கீழேயே ஆயின்னு இருக்குங்க நிறையா. ஆனால் இந்த கேவுல எக்ஸ்ப்ளோர் கூட நிறையா கிடைக்கும் நமக்கு. ஆனால் அது போகிற அளவு நம்ம ரெடியாக இல்லை இப்போதைக்கு. இப்போ நம்ம இந்த கேவுக்குள்ளே போகிற அளவு ரெடி ஆகணும். கோஆர்டினேட்ஸ் நோட் பண்ணிங்கன்னா 185 304 185 304 வீடோட கோஆர்டினேட்ஸ் மறந்துட்டேன். அதான் என்னங்க அங்கே இருக்குமா வீடு? வீடு எங்கே இருக்கு தெரியல. வில்லேஜர் இருப்பாங்களே, என்னங்க இது? இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணிச்சுன்னா நிறைய வீடு கிடைக்குது. பாண்டாலாம் ஸ்பான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே போகிற அளவு நம்மகிட்ட ஹியூமன் இல்லைங்க. ஐயே, ஆனால் இந்த இடம் நம்ம செம்மையாக லூட் அடிக்கலாங்க. நம்ம என்ன
என்ன பாடி ஆர்மர் வந்துட்டு இவ்வளோ இருக்கு. ஒரு இது இன்னும் காணா வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஷீல்டு செஞ்சுக்கலாம். என்னது ஒரு ஸ்குவாடு செஞ்சுட்டு இந்த இருக்கிறது செம்மையா இருக்குங்க. நம்ம வீடு எங்கெங்க இருக்கு அது தேவையுமே. அப்ப அவுட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்துல வில்லேஜ் இருக்குங்க. நம்ம இப்போ இங்கேருந்து போய் அவுட் போஸ்ட் உள்ள போவோம். போய் அவுட் போஸ்ட் லூட் அடிச்சிடலாம். லூட் அடிச்சு அடுத்தது வீடு எங்க இருக்குது. பழைய வீடியோ பார்த்து வீடியோட கோஆர்டினேட் தேடி அங்கே ஓடுறேங்க. இங்கே பார்த்துட்டு இருந்துட்டு அங்கே நம்ம வீட்டோட கோஆர்டினேட் சொல்லிட்டு 343 404 343 போகணுங்க. ஐயோ 343 கடல் தாண்டி வந்துட்டு நாங்கள் இருக்குது. நீங்க வந்துடுவாங்க. தேடி வந்தேன் பார்த்தா அவுட் போஸ்ட் கலெக்ஷன் பண்ணி நம்ம தூங்கிட்டாங்க. இப்போ நம்ம இவங்களுக்குலாம் பயந்துகிட்டு இருக்கோங்க. வெளியே போனா ஷீல்டு செய்ய வந்துட்டு ஒரே ஒரு அயனு 6 பிளாக்கு இது உண்டு. ஓகே ஸ்வாடு சொல்லி முடிச்சு இது வைக்க தெரியல. இங்க பேக் கிடைச்சிருக்கு. சவுண்ட் கேக்குது. வச்சுக்கிறானா? ஓகே ஒரு ஸ்வாடு அயன் ஸ்வாடு. ஓகே நம்ம போறோம். எனக்கு இல்லை வேகமா போகணும். என்னங்க அடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நான் இதை வச்சு அப்படி பண்ணிட்டு இன்னொரு லாமாக்கு அடிச்சு முடிக்கிருக்கேன். அந்த லாமா அடிச்சு 2 லாமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க. நான் சுத்திக்கிட்டு இருப்பேன். போச்சு இப்போ அடிக்க தான் செய்யுங்க. நம்ம மேலே அடிக்கிறீங்க. வச்சு முடிக்க மில்க்கு கொடுத்தா 2 எம்ராய்டு கொடுக்குறானா. இது என்னது வாட்டர் பாட்டில் கொடுத்தா 1 எம்ராய்டு கொடுக்குறானா. போடாங்கட்டு கான்ட்ராக்ட் ப்ரௌன் டேம் பண்ணுங்க. நமக்கு பேம்பு வேணும் டேம் பண்ண. என்னங்க திருப்பி வீட்டுக்கே வரேன். ஐயா அப்ப இங்கிட்டு தான் போகணுங்க. இங்கிட்டு இல்லைங்க மைனஸ்ல போச்சு. 185க்கு போனோம். இப்போ நம்ம 315 இருக்கோம். போனோம் 404 போயிருந்தோம்.
குறையில இங்கிட்டு போகணுமா? போயிட்டே இருந்தா இந்த கடை தாண்டி போகணும்னா இந்த கடலை தாண்டி போயிட்டாலும் ஏற மாட்டான். 185 வந்தாச்சு. ரிவர்ஸ்ல போகணுமா? இங்கிட்டா? ஐய மாத்தி மாத்தி வரணுங்க. ஹீட் வேற ஆகுது. தெரியல. இங்க இங்கிட்டுதான் இருக்கும். இங்கிட்டு டக்குனு பொத்துன்னு அதுலயே விழுந்துட்டோம்னா சட்டமா தெரியுங்க. என்னங்க 404 தானுங்க. 404 இதா? ஆமா. இப்ப இங்க இருந்து இப்படி போகணுமா? இப்படி போகணுமா? எங்க என்னங்க குழப்புது? இருங்க நான் அந்த இடத்துக்கே போயிட்டு இது பண்றேன். வந்துட்டேங்க எப்படியோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு. 314. நான் தவறா வேற 404 போயிட்டு இருக்கேன். பார்த்துக்கலாம். அவுட்புட் போகணும். இருக்குங்க. இப்போ வந்துட்டு எடுத்துட்டு போவோம். அவுட் ஆகாம இருந்தா பாருங்க. இடமா போகும். இங்க எவனே இருப்பானா? என்னங்க எவனும் இல்லையோ? இருப்பாங்க இல்லையா? அவுட் மட்டும் இல்லை. ஐயா வந்துட்டானே. அடிச்சுட்டேங்க. ஒருத்தனை எடுத்துட்டேன். என்னங்க அவங்க அங்கிட்டு போறாங்க? அவங்க என்னங்க அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. டே வாடா. என்னங்க காணும்? அவங்க சுத்தட்டானா? ஓகே. ஓ எப்படி போறது நம்ம உள்ளக்க? என்னங்க எங்க ஆளே இருக்கு. இப்போ உள்ள போமா? என்னங்க கிரீப்பர்லாம் இருக்கு. இங்க கிரீப்பரு தம்பி, கிரீப்பரு இங்க வாங்கப்பா. இங்கப்பா அங்க வெடிஞ்சிருச்சுங்க. இடிக்குதா? நேர இருக்காம இல்லை. இருக்கும் பார்த்து இருக்கணும். எங்க ஹாஃப் ஹாட்டுங்க. முடியல இல்லை. எல்லாமே பேட் உமன் நடக்குது.
அப்போ நம்ம வில்லேஜில் ரைடு பண்ணோம்னா நமக்கு நல்லது. ஆனால் வருவாய்க்கு என்ன பண்ணுறது? இங்கே நான் வந்து இந்த வழி அடைச்சிடுறேன். விழுது அடைச்சிட்டு போயிட்டு ஓடிட வேண்டியதான். கொஞ்சம் ஹெல்ப் ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோவா எதுவுமே கிடைக்கலைங்க. ஃபுல்லாக தான் இருக்கா? நம்ம இது ஆர்மர் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னு பார்ப்போமா? எங்க பரவாயில்ல, எங்க நல்லா தாக்கு பிடிக்கும் ஆர்மர். ஓ, கீழே குதிச்சோம்னா மண்டையை போட்டுருவோமான்னு தெரியலையே. கீழே இங்கே ஒரு அயன் கோலம் இருப்பானே, வந்து இங்கே. ஐயோ, நைட் போதா? ஐயோ ஐயோ, எங்க நைட் ஆக போகுதுங்க. இல்லை பார்த்துட்டு ஓடிடுறேன். இதை வாரியாக ஓடிடணும். இப்போ வந்துட்டு எந்த கீழே குதிச்சா என்ன ஆகும்? மண்டையை போட்டுருவோமோ? பரவாயில்ல விடுங்க. ஓடு ஓடு ஓடிடுறோம். ஒன்றும் கரெக்டாக போயிட்டுருக்கேன். வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்றோங்க. சாப்பிட்டு வீடியோ முடிஞ்சுங்க. போனதால வீடியோ முடிஞ்சு. பரவாயில்ல, நான் தப்பிச்சுட்டேன். சர்வே பண்ணுங்க சார். இந்நேரம் நான் படுத்து கிடந்திருப்பேன், மண்டையா போட்டிருப்பேன். நல்ல வேலை இப்படியே டமால் டிமால்னு அடிச்சு தப்பிச்சாச்சு. பாட்டுங்க இந்நேரம் முடிச்சுட்டு இருப்பாங்க நம்மள. ஓகே, கொலால வீடியோ தான் கிடைக்குது. ஓடி 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 அம்புடுறாங்க. ஓடம்பானே வாடி. இப்படியாங்க தப்பிச்சு வந்துட்டேன். அவ்வளோதான், கிடைக்கவே இல்லை. எனக்கு பேடோமன் 2 பேடோமன் கிடச்சிருக்கா? 2ஐயும் ஒன்றா வைக்க முடியாதா? 2 பேடோமன் கிடச்சிருக்கு. இபி பாட்டில் 2 கிடச்சிருக்கு. இது என்னது? ஸ்மித் ட்ரிம்னு ஏதோ ஒன்று கிடச்சிருக்குங்க. இது இந்த இதில் ஃப்ளெக்சிங் மறந்து போச்சு. அது லெதரைட் ஆர்மர் செய்கிற அந்த இதில் தேவைப்படுறது. அது இதெல்லாம் கிடச்சிருக்கு. இப்போ சாப்பாடு இல்லை யாருக்கிட்ட? பொட்டேட்டோ செஞ்சு சாப்பிடலாம். வேற எதுவுமே சாப்பாடு இல்லைங்க. இதை தூக்கிக்கிற மாதிரி சாப்பாடு. இங்கே சாப்பிட்டு முடிச்சிடும். ஹெல்த்தும் கம்மியாக தான் இருக்குது, சாப்பாடும் கம்மியாக தான் இருக்குது. ஹங்கரும் வீடியோ முடிச்சுக்கலாம். அது செம்ம கஷ்டங்க. பேடோமன் வச்சு என்ன பண்ணுறது? நம்ம பக்கத்தில் வில்லேஜை வச்சுட்டு பிடிக்கணும். அவுட் போஸ்ட் பக்கத்துலேயே தான் இருக்கும் வில்லேஜ். இல்லை, நான் சங்கு பேஸில் போட்டு வில்லேஜ் கண்டுபிடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு மூட்டை எடுத்துட்டு அப்புறம் பேடோமன் வாங்கி போட்டு அவங்கள வந்து என்னது வில்லேஜர் ட்ரேடிங் ஹால் செஞ்சுட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. எம்ராய்டு நம்ம கிடச்சிக்கிட்டு இருக்கோம். அது நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுங்க. பொருள் ஃபுல்லாயிருங்க. நான் போயிடுச்சேன். இருக்கணும். அவ்வளோதாங்க, எனக்கு வீடியோ முடிஞ்சு. இன்னைக்கு நினைச்சேன், பார்த்தா அவுட் போஸ்ட் வந்துட்டு லூட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஏதோ ஒரு உருப்படியாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு போன வீடியோ உருப்படியாக எதுவுமே பண்ணல. வெறும் டைம் இது காப்பர் ஆர்மர் மட்டும் தான் செஞ்சேன். அது மட்டும் தான் உருப்படியாக பண்ணேன். மற்றபடி இன்னைக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்குது. 10 மினிட் தான் கண்டுபிடிச்சேன்.
அங்கே லூட் பண்ணிட்டு வரலாம். அப்புறம் அந்த கேவில் வந்துட்டு கண்டிப்பாக மைனிங் போகிறோம். அடுத்து கேவில் மைனிங் போயிட்டு அங்கேருந்து டைமண்ட்லாம் எடுத்து டைமண்ட் ஆர்மர் செய்வோம். சரி, ஓகே, பாய்.